Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 5 Python variables and operators Python data type பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டாவும் இப்போ பைத்தானில் நம்ம வந்து பார்த்தோன்னா வேரியபிள்ஸ் வாங்குறோம் இல்லையா, அந்த ஒரு வேரியபிளுக்கும் இல்லை ஒரு ஐடென்டிஃபையருக்கும் இல்லை ஒரு கான்ஸ்டன்ட்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம். ஓகே, ஸோ டேட்டான்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். அதுவே நான் வந்து பார்த்தோன்னா 10.5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட் டேட்டா டைப். அதுவே நான் வந்து பார்த்தோன்னா இஃப் ஐ எம் கிவிங் அ சிங்கிள் கேரக்டர், இப்போ ஏ பி அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா அது கேரக்டர். ஓகே, அதுவே வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் கேரக்டர், அது வந்து ஸ்ட்ரிங்கு. அதுவே நான் ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது பூலியன் டேட்டா டைப். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை கொடுக்குறோமோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் அ டேட்டா டைப். பைத்தான் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 3 types of data types. ஓகே, ஒன்று வந்து நம்பர் டேட்டா டைப், இன்னொன்று வந்து பூலியன் டேட்டா டைப், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இது ஒன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்ஸில் ஈவன் கம்பல்சரி கொஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இதை தெரியாமல் பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கு. ஸோ 5th லெசனை பொறுத்தவரை சாப்டர் 5 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டாப்பிக்குமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டுமே அடுத்து ஃபர்தராக வர சாப்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியும், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் அந்த லாஜிக்கை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 3 types of number data type. ஒன்று வந்து இன்டீஜர் டேட்டா, another one is a floating point data, and then the last one is a complex number. இன்டீஜர் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்குது. டெசிமல்னா டெசிமல் பாயிண்ட் கிடையாது. ஓகே, டெசிமல்னா உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர்னா ஒரு முழு நம்பர். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 102 அப்படின்றது ஒரு முழு நம்பர். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டெசிமல் இன்டீஜரில் வரும். 102, 500, 1000, 20, 10 ஒரு ஹோல் நம்பரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது நல்லா தெரியும். ஆக்டல் இன்டீஜர்னால் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே பாருங்கள், இப்படி எலாங்கேட்டடாக இருந்ததுன்னா அது 0, நல்லா பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருந்தால் அது O. ஓகே, இது 0, இது O, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 0 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு O வரும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஆக்டல் இன்டீஜர். ஒரு 0 அதுக்கப்புறம் ஒரு O இப்படி இருந்துச்சுன்னா அது ஆக்டல் இன்டீஜர். இங்கேயும் பாருங்கள், ஒரு 0 ஒரு O அதுக்கப்புறம் தான் நம்பர் வருது. ஓகே, ஸோ இதை மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆக்டல் இன்டீஜர். அதுவே ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர்னால் O இருக்கும், 0 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து X. இந்த Xன்றது கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது ஆக்டல், இது ஹெக்ஸாடெசிமல். இது வந்து இது ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஸோ 0x. ஓகே, 0x. இந்த X வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம். 0x அதுக்கப்புறம் நம்பர், 0x அதுக்கப்புறம் நம்பர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர். அதுவே ஒரு நம்பர் வந்து லாஸ்ட்டாக வந்து கேபிட்டல் எல், ஸ்மால் எல்லாம் இருக்கக்கூடாது, கேபிட்டல் எல் இருந்துச்சு அப்படின்னா அது லாங் டெசிமல் இன்டீஜர். ஓகே, இங்கேருந்து நம்பர் பாருங்கள் 102, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்செல் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா லாங் டெசிமல் இன்டீஜர். இது கேப்செல் மட்டும்தான் இருக்கணும், ஸ்மால் எல் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டல் இன்டீஜர்னா 0O அப்படி இருந்துச்சுன்னா அது ஆக்டல், அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆக்டல். இந்த ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 0x. ஓகே, இந்த X அப்பர் கேஸாகவும் இருக்கலாம், லோவர் கேஸாகவும் இருக்கலாம். ஓகே, இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சியல் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ லாங் டெசிமல் இன்டீஜர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டானா என்னென்னா ஒரு நம்பரில் டெசிமல் பாயிண்ட் இருந்து வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா அப்படின்னா இங்கே பாருங்கள் 123.45. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்துச்சா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. இங்கே பாருங்கள் 45.6. ஸோ பாயிண்ட் வரதுலேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் டேட்டா. எக்ஸ்போனன்ட் டேட்டானா எப்படி வரும் அப்படின்னா
12 பாயிண்ட் இது மாதிரி இ அப்படின்னு வந்துச்சுன்னா அது எக்ஸ்போனன்ட். ஓகே, இது கேப்சியும் வரலாம். இந்த இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் ஸ்மால் இ வருது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேப்சியும் இருக்கலாம், ஸ்மால் இ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர இந்த கேரக்டர். ஓகே, அதாவது கேப்சி இல்லைனா ஸ்மால் இ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்போனன்ட் டேட்டா. டெசிமல் பாயிண்ட்டோட வரணும், அப்படி இல்லைனா இது மாதிரி எக்ஸ்போனன்ட் வச்சு வரணும். இப்படி எது இருந்தனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் அந்த அல்ஜிப்ராலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் அந்த இருக்கிறதோட வர்றது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 2 + 3.14j. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்றது ரியல் நம்பர், 3.14 இந்த கேரக்டரோடு வந்துச்சு அப்படின்னா இது வந்து இமேஜினரி பார்ட். ஓகே, ஸோ இது மாதிரி இன்டீஜர் டைப்லையோ இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாவோ இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா நம்பர் டேட்டா டைப். நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது இது எல்லாமே. ஓகே, ஸோ நம்பர்லேயே வித்தியாசமான டைப்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்னா ஒரு டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் ரெண்டுமே கிடையாது. ஓகே, ரெண்டுமே சேர்ந்து கிடையாது, ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பூலியன் டேட்டா டைப். இங்கே பாருங்கள், பூ1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் ட்ரூன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன டேட்டா டைப்னு கேட்டால் இது ஒரு பூலியன் டேட்டா டைப். இங்கே பூ2 = ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்கேன், ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியனில் இது ரெண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது, சிங்கிள், டபுள் அண்ட் தென் மல்டிலைன். ஐ மீன் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு லெட்டர். ஓகே, அது ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம் இல்லை கேப் லெட்டராகவும் இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு லெட்டர், இப்போ ஏ கேப்ஸ் ஏ இல்லைனா ஸ்மால் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஓகே, அது ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட்ஸ். ஓகே, சிங்கிள் கோட்ஸ் ஒரு லெட்டரு சிங்கிள் கோட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கிலே வந்து கேரக்டர். ஓகே, அதே டபுள் கோட்ஸ்னா இப்போ பாருங்கள், எஸ்ஆர் = கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். சின்றது ஒரு கேரக்டர், ஓன்றது ஒரு கேரக்டர், எம் ஒரு கேரக்டர், PUTER இதெல்லாம் ஒன்று ஒரு கேரக்டர். இது மாதிரி குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரே ஒரு லைன். ஓகே, ஒரு லைன் சென்டென்ஸு அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் மல்டி லைன் டேட்டாஸ், இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா இது வந்து ஒரு லைன், இது 2 லைன், 3 லைன், 4 லைன், இது மாதிரி நிறைய லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். சாரி, டபுள் கோட்ஸை 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், டபுள் கோட்ஸே வந்து 6 இருக்கும் பாருங்கள். டபுளில் ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு. ஓகே, அப்போ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கோட்ஸ் போடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக பார்க்கணும். ஓகே, டபுள் கோட்ஸே 3 டைம்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்குறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே போலவே இங்கே எண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸே 3 டைம்ஸ் கொடுக்கணும். 1 2 3 2 3 தடவை கொடுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு டபுள் கோட்ஸு. ஓகே, இன்னொரு டபுள் கோட்ஸு, இன்னொரு டபுள் கோட்ஸ், 3 டபுள் கோட்ஸ் வந்துருச்சுங்களா. அதே மாதிரி என் பண்ணும்போது அதே தான், ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரிங் என்க்ளோஸ்டு வித் ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸ்னால் 3 சிங்கிள் கோட்ஸ் போடக்கூடாது. ஓகே, 3 டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஒரு செட்டு, 2 செட், 3 செட், அதே மாதிரி ஒரு செட், 2 செட், 3 செட். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.